வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாணவர்களுக்கு பல நல்ல புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சென்னை ஆலந்தூரில் உள்ள பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கினர். மேலும் பள்ளி வளாகத்தில் ஆதார் பதிவு மற்றும் அஞ்சலக வங்கி கணக்கு தொடங்கும் சிறப்பு முகாமையும் தொடங்கி வைத்தனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மாணவர்களின் மனம் மற்றும் உடல்நிலையில் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். படிப்பு மட்டுமில்லாமல் விளையாட்டிலும் நன்றாக செயல்பட வேண்டும் என்று மாணவர்களுக்கு அமைச்சர் அறிவுரை வழங்கினார். இந்த துறையினுடைய அறிவிப்புகள், இந்த அறிவிப்புகள் இன்றைக்கு எந்தெந்த அறிவிப்பெல்லாம் செயல்பாட்டுக்கு வந்திருக்கின்றது, இந்த அறிவிப்புகளை இன்னும் நாங்கள் செய்ய வேண்டும். ஆக இதையெல்லாம் இன்றைக்கு எங்களுடைய அரசு செயலருடைய தலைமையில் நடந்த அந்த கள ஆய்விலும் நாங்கள் அதை முழுமையாக எடுத்து சொல்லியிருக்கின்றோம். கண்டிப்பாக இந்த முறை கூட்டத்தொடர் 24ஆம் தேதி தொடங்குகிறது என்று சொல்லும்போது உறுதியாக சொல்லுகிறேன், நம்முடைய மாணவ செல்வங்களுக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் ஏற்றவாறு நல்ல நல்ல புதிய அறிவிப்புகள் கண்டிப்பாக வரும் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன்.